200 crores வந்துடும் நமக்கு. Okay. ஓகேவா? Yeah. கேட்டுருவோமா? நான் வந்து இயர்லி 100 crores சொல்லியிருப்பேன். ஆனால் 10 கோடிக்கே சில பேர் கட்சி கொட்டுவாங்க. அதனால தான் நான் வந்து 10 கோடியோட நிப்பாட்டிட்டேன். இப்போ டோட்டலாக வந்து 200 crores வருது. நமக்கு வர வேண்டிய ராயல்ட்டி மிஸ் ஆகி போச்சு. அதை கிளைம் பண்ணலாமா? But you have a salary. சேலரி வாங்குறேன், கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் இது வந்து ராயல்ட்டி இல்லையா? இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் பாரு. அந்த ஸ்டோரி வந்து தான் எனக்கு இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. என்ன கோட்டையை விட்ட ஸ்டோரியாக ஆரம்பிக்கல. சரி கேளு. இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக மியூசிக் போடுறேன். ஓகே, மியூசிக் போட்டு நிறைய படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் மொதல் படத்துலேருந்து நான் போட்ட மியூசிக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நான் சேலரி வாங்கியிருக்கேன். ஓகே, சேலரியும் வாங்கியிருக்கேன். அதே நேரத்தில் இது ஐபின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து நான் வந்து ராயல்ட்டி வாங்குறேன் வருஷம். ஓகே, வருஷம் இல்லை, ஒவ்வொரு யூஸ் ஆகும்போதும் வாங்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் க்ரோஸ் கணக்கில் வருது. இப்போ அவங்க வந்து சேலரி வாங்குறாங்க, ராயல்ட்டி வாங்குறாங்கல்ல. அவங்களுக்கு மட்டும் மியூசிக் ஐபின்னா இப்போ நான் பண்ண கோடு வந்து என்ன வேணும்னு கஸ்டமர் சொல்லிடுறான், எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பண்ணது நான் தானே. அப்போ எனக்கு ஒரு ஷேர் வரணும்ல ராயல்ட்டி. கரெக்டாக தானே பேசுகிறேன். பட் என்னன்னா நான் மட்டும் பண்ணலை, நானும் என் டீமு